ஹாய் டியர், டுடே நம்ம ஜூனியர் பக்கத்தில் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கல் லவ். ஓகேவா? ஸோ டியர் நீங்கள் இதை கேட்டிருந்தீங்கல்ல, சரி ஓகே. நீங்கள் ஆரம்புக்கு லாஸ்ட் டைம் போட்ட மாதிரின்னு சொன்னீங்க. ஸோ அதனால் நீங்கள் ஜூனியர் பக்கத்தில் கேட்குறீங்கன்னு நினச்சி நான் போடுறேன். ஓகேவா? இல்லை வேறு யாருக்காச்சும் போயினாலும் நான் இதே ரேட்டில் வேறு மாதிரி ஸ்டோரி கூட ரெடி பண்ணிடுறேன். ஓகே ஓகே டியர். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட குட்டி இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாரா 2 பேர் வந்துட்டு அக்கா தங்கச்சி. ஓகேவா? அண்ட் நம்ஜூனும் ஹோபியும் அண்ணன் தம்பிங்க. ஓகே, ஸோ இதான் இன்ட்ரோ. ஓகே டியர். ஸோ ஸ்டோரி பார்க்கலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ஜூனோட வீட்டில் தான் எந்திரிச்சு தொலைடான்னு சொல்லிட்டு பயங்கர சத்தம். யார் அப்படின்னா ஹோபி தான். எந்திரிடான்னு கத்துறாரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ஜூன் வந்துட்டு பேனு தூங்கிட்டுருக்காரு. ஹோபிக்கு தான் செம்ம டென்ஷன் ஆகுது. அம்மா இங்கே பாரு, எந்திரிச்சு தொலைய மாட்டேங்கிறான்னு கத்துறாரு. உடனே அவங்களும், ஏண்டா எதுக்குடா கரும்பு இப்படி சண்டை போட்டு சாவீங்க, எங்களால் உங்களெல்லாம் வந்துட்டு சமாளிக்கவே முடியல, ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் கொண்டு போய் தொலைச்சிட்டா பரவாயில்லன்னு தோணுது அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ஜூனோட அப்பா, ஆமாடி ஆமாம், இப்போ தான் உங்கள் 2 பசங்களுக்கும் 10 வயசு 12 வயசு ஆகுது, நீ ஹாஸ்டலில் விடுற குறும்பு பண்ணுறானுங்கன்னு. 7 வயசு ஆகுது, கல்யாணம் பண்ணுற வயசு வந்துடுச்சு, இன்னும் நீ அதே டைலாக் சொல்லிட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறியா என்ன? போயிட்டு முதல்ல அந்த தடிமாடை எழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹோபி அப்படி சிரிச்சுட்டே, ஆமாம் தடிமாடு தான் அவன் அப்படின்ட்டு வராரு. ஹோபி வந்துட்டு ஃபஸ்ட்டு பையன். ஸோ வந்துட்டு அப்பா செல்லம். நம்ஜூன் வந்துட்டு செகண்ட் பையன், அம்மா செல்லம். இப்போது ஹோபி சிரிக்கவும், ஏண்டா அவனை பார்த்தா உனக்கு தடிமாடு மாதிரி இருக்குதா, அவனே எதுவுமே சாப்பிடாம துரும்ப இழைச்சி போய் கிடக்குறான் அப்படின்ட்டு போகிறாங்க. தாயே நீ நல்ல தாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியும் அப்படி பின்னாடியே வராரு. வந்து பார்த்தா நம்ஜூன் வந்துட்டு கொஞ்சம் கூட இடமே விடாமல் பெட்டு ஃபுல்லாக பெப்பர் பேன் படுத்துருப்பாரு. அதுக்கு தான் இத்தனை சண்டை. ஏண்டா அவன் படுத்துருந்தா நீ வேற எங்கே போய் படுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அம்மா கேட்க, இப்படியே சொல்லிவிட்டு நான் தெருவில் போய் படுக்கட்டா, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் கூட பயங்கர சண்டை போட்டுருக்குறாங்க. அப்புறமா ஒரு வழியாக வந்துட்டு அவங்களோட அப்பாவே, அவனை தள்ளி விட்டுட்டு படு ஹோபி, நீ ஏன் அவங்ககிட்ட இது பண்ணிட்டு இருக்கிற, அவன் தான் தூங்கினா எந்திரிக்க மாட்டாள்ல அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ இப்படி தான் ஒரு மாதிரி சயோட்டிக்காக போயிட்டுருக்குது. அப்படியே இப்போது உங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சாரா அக்கா தங்கச்சி தானே, அங்கே அவங்க வீட்டில் அப்படி மாதிரி சண்டை சயோட்டிக்காக இருக்கும். பட் இங்கே நீங்கள் 2 பேரும் ஒயன் இந்தா நீ இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவள் சாப்பிட்றதுக்கு கொடுக்குறா. நீங்களும் நீ சாப்பிடு சாரா, நீ சாப்பிடு அப்படிங்கிறீங்க. இப்போ சாரா வந்துட்டு அப்படின்னா அக்கா, நீங்கள் தங்கச்சி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான். அப்போது உங்கள் சொந்தக்காரங்களாம் வீட்டில் இருக்காங்க, பார்க்குறாங்க, உன் பிள்ளைங்க இப்படி அவ்வளோ அழகாக ஒத்துமையாக இருக்காங்க. பூஜா நீ கொடுத்து வச்சபடி நல்ல தங்கமான பொண்ணுங்க, ஆனால் எங்கள் வீட்லேயும் தான் இருக்குதுங்களே, எப்போ பார்த்தாலும் முடியை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்துருக்கிற அவங்களோட பொண்ணுங்களே திட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்களோட அம்மாவும், ஆமாம் ரொம்பவே சமத்தான பொண்ணுங்க 2 பேரும், கொஞ்சம் கூட சேட்டை பண்ண மாட்டாங்க, அக்காவுக்கு தங்கச்சின்னா அவ்வளோ பிரியம், தங்கச்சிக்கு அக்கானா அவ்வளோ பிரியம் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி தான் உங்கள் வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் போகல. ஸோ அந்த அன்றைக்கி ஈவினிங் ஆகிருக்கும். ஸோ எல்லாருமே ஃபெஸ்டிவல் அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அப்போது நீங்கள் வந்துட்டு அப்படி ரூம் போவீங்க. சாரா வந்துட்டு, ஏய் நில்லு அப்படிங்கிறா. நீங்களும் எதுக்கு அப்படின்னு கேட்க, குட்ரி அப்படின்னு கேட்குறா. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, குடுடி அப்படிங்கிறா. என்னடி அப்படின்னு சொல்லி நீங்கள் மறுபடியும் கேட்குறீங்க. அவள் அப்படியே ஓடி வந்து உங்கள் கையில் வச்சுருக்கீங்க ஒரு ப்ரேஸ்லெட்டு. ஸோ அதை வந்து பிடுங்குறா. ஏய் இப்போ எதுக்கு இதை பிடுங்குற, நீ தானே எனக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது அப்போது மரியாதையாக கொடு அப்படின்னு சொல்லி கேட்க, கொடுக்க முடியாதுடி அப்படிங்கிறீங்க. அவள் அப்படியே டக்குனு அவங்க முடிய பிடிச்சாரா. அவங்களுக்கு கடுப்பாயிடுச்சு, நீங்கள் 2 கையில் அவன் முடிய பிடிச்சிடுறீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே வந்துட்டு மேலேருந்து முடிய பிடிச்சி சண்டை போட்டு கால் ஸ்லிப் ஆகி படப்படப்படன்னு உருண்டு வந்து கீழே விழுந்துடுறீங்க. ஸ்டெப்பெல்லாம் உருண்டு விழுந்திருப்பீங்க. உங்களோட அம்மானா கருமம் இதுக்கு பிள்ளைங்களே தானா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி இருக்கிறாங்க. ஏய் எந்திரிடி அப்படிங்கிறாங்க. நீங்கள் சாரா மேலே ஏறி உட்காந்துட்டு அவன் முடி பிடிச்சி ஆட்டுறீங்க. அவள் திருப்பி உங்களை கீழே தள்ளி இந்த WWEல சண்டை போடுற மாதிரி அப்படி உங்களை கீழே தள்ளி அவன் மேலே ஏறி உட்காந்துட்டு அப்படி கண்ணத்துலேயே உங்களை அடிக்கிறா. நீங்கள் அவளை பிடிச்சி நறுன்னு கிள்ளிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படி தான் பயங்கர சண்டை உங்கள் வீட்டில். உங்களோட அம்மா யாராவது வந்தால் மட்டும்தான் அப்படியே அவ்வளோ பாசமாக மாதிரி நடித்து தொலைவாளுங்க. ஷோ என்ன பண்ணி தொலைட்டும், எங்காவது படக்கூடாத இடத்துல பட்டு சேர்த்து தொலைஞ்சிடாதீங்க, எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தடுக்கிறாங்க. ஆனால் உங்களோட அம்மாவுக்கு சேர்த்து 2 அடி விழுகுது. நீங்கள் சண்டை போடுறப்போ அவங்க கண்டபடி உங்களை திட்டிட்டு எப்படியே சேர்த்து தொலைங்கிடி அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஸோ இப்படி தான் உங்கள் வீட்டில் சண்டையாக இருக்கும். வெளியே மட்டும்தான் வந்துட்டு அப்படியே க்ளோஸாக இருக்கிற மாதிரி நடிப்பீங்க. உள்ளெல்லாம் பயங்கர ஃபைட்டாக இருக்கும். ஒரு வழியாக சண்டை போட்டு அந்த ப்ரேஸ்லெட்டு பிஞ்சே போயிடுச்சு. இத்தனைக்கும் அது வந்துட்டு வெள்ளியோ தங்கமோ வைரமோ கிடையாது, 10 ரூபா ப்ரேஸ்லெட்டு தான். அது அந்த பாசியெல்லாம் வச்சு கொட்டிருப்பாங்களா, அது 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிடிச்சி இழுக்க அந்த எலாஸ்டிக் பிஞ்சு அது அங்கங்கே சதுரி கொட்டி போச்சு. உங்களோட அம்மா,
இப்போ ஒருத்திக்கும் இல்லையா, அப்படியே கடங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரி ஓகேன்னு போய் சண்டை போட்டு 2 பேர் தூங்கியிருப்பீங்க. அப்படியே நான் அடுத்த நாள் மார்னிங் விடியுது. உங்களோட அம்மா எந்திரிச்சு தொலைங்கிடின்னு கத்துறாங்க. நீங்கள் அவளை முதல்ல எந்திரிக்க சொல்லு, எப்போ பார்த்தாலும் என்னையே தான் வந்து எழுப்பிட்டுருப்ப அப்படின்னு கத்துறீங்க. உடனே ஏன் நீ ஏஞ்சி போனால் குறைஞ்சிருவியா, போடி நீ ஏஞ்சி போய் குளிடி அப்படிங்கிறா. ஏய் ஏன் நீ மாதிரி போய் குளிச்சா செத்து போயிடுவியா, நீ போய் குளி அப்படிங்கிறீங்க. ஸோ 2 பேரும் வந்துட்டு மாற்றி மாற்றி சர்ற மாதிரியே திட்டிக்கிறீங்க. உங்களோட அம்மா இப்போ எவ்வளவு போகலை, எவளுக்கு விளக்கு மாற்றில் அடி விழுகுன்னு எனக்கு தெரியாது, மழையதை போய் எவ்வளவு குளிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகேன்ட்டு சாராவே ஃபஸ்ட்டு போயிடுறா. அப்போ நீங்கள் நான் தான் ஃபஸ்ட்டு போவேன்னு சொல்லிட்டு அப்படியே அவளை பிடிச்சி இழுத்து விட்டுட்டு பாத்ரூம்குள்ளே ஓட பார்க்குறீங்க. இவ்வளோ நேரம் உன்னை போக சொன்னால நீ போடல, இப்போ மட்டும் என்ன அப்படின்ட்டு மறுபடியும் உங்களை பிடிச்சி இழுக்க நீங்கள் திரும்ப இல்லை நான் தான் போவேன் அப்படிங்கிறீங்க. மறையதை விடுடி அப்படிங்கிறா. எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, பஸ் வந்துடும் அப்படின்னு சொல்ல, நானும் அதே காலேஜில் தானே படிக்கிறேன், விட்டு தொலை அப்படிங்கிறா. இப்படியே தான் கதவை 2 பேரும் பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் கூட உள்ளே போகாமல் சண்டை போடுறீங்க. அப்பா ஒரு சத்தம் தான், என்ன அப்படின்னு கேட்குவாரு. ஒன்றும் இல்லைப்பா இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே விட்டுறீங்க. ஏன்னா பிரச்சனை பண்ணுறது நீங்கள் தானே, ஸோ விட்டுறீங்க. அப்புறம் அவள் போய்ட்டு குளிச்சுட்டு வருவா, அடுத்து நீங்கள் போய் குளிச்சுட்டு வருவீங்க. சீப்புக்கு சண்டை, சோப்புக்கு சண்டைன்ட்டு எல்லாத்துக்கும் சண்டை. அப்படி இந்த பக்கம் நம்ஜனோட வீட்டில் பார்த்தா மார்னிங் எந்திரிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் காலையிலலாம் கரெக்டாக எந்திரிக்குவாங்க. எந்திச்சு நம்ஜன் பார்த்தா பக்கத்தில் ஹோபி இல்லை, எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு போல் எங்கே தூங்கிட்டு இருப்பான், அதாவது மூலையில் படுத்து தூங்கிட்டு இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு பாத்ரூம் போய் கதவை திறக்க போனால் பாத்ரூம் இன்றைக்கி கதவு சாத்தியிருக்கு. எப்பயுமே இவர் எந்திரிச்சு போகிறப்போ வாஷ்ரூமில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இவர் தான் ஃபஸ்ட் எந்திரிச்சு போவார். ஆனால் இன்றைக்கி லாக்காக இருக்குது. இவருக்கு என்ன ஹேபிட்னா கண்ணை முழிச்சது வாஷ்ரூம் போகணும், அதாவது டாய்லெட் போகணும். ஓகேவா, ஸோ அதுதான். அப்படி இல்லைன்னா அவ்வளோதான், மனசை பாடுபட்டுருவார். இப்போ உள்ளே யார் அப்படின்னு கதை தட்டுறாரு. ஹோபி எப்படி ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே உள்ளே சும்மா உட்காந்து ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்காரு. யார் அப்படின்னு சொல்லிட்டு கத்த, உங்களோட அப்பா அம்மா வெளியே, அதாவது அவரோட அப்பா அம்மா வெளியே இருப்பாங்க, பார்த்துட்றாரு. நீங்கள் எங்கே இருக்கீங்க, அப்போ அவன் தான் உள்ளே இருக்கானான்னு சொல்லி கேட்க, அவன் தாண்டா இருப்பான், வெளியே வர சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிடுறாங்க. இப்போ நம்ஜூன் கதவை தட்டினா ஹோபி ஐயோ எனக்கு ஒரே வயிற்று வலியாக இருக்குதுன்னு நம்ஜுனா, கொஞ்சம் நேரம் இருடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ எனக்கு கதை விட வலிக்குது, கதவை தர அப்படின்னு சொன்னால் எனக்கு வயிறு வலிக்குது, லூஸ் மோஷன் ஆகுதுன்னு ஹோபி வேணுக்குனே போய் சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. இங்கே நம்ஜுன் ஹோபி தயவு செஞ்சு கதவை தந்துட்டு, கையில் சிக்கிட்டுனா கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி கத்த. இவ்வளோ நேரம் கழிச்சு தான் கிட்டத்தட்ட அவருக்கு முடியல, அப்படியே உட்காந்துடுறாரு. என்னால் முடியல சாமின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பாவம் பார்த்து கதவை திறந்து விடுவார். அப்படி தான் கதவை திறந்து ஒரே வட்டமாக ஓடி போயிட்டு இவர் வாஷ்ரூம் போயிட்டு வெளியே வந்ததும் ஹோபி போட்டு அடியேன்னு அடிக்கிறாரு. ஸோ 2 பேரும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. நைட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் சண்டை, காலையில் இவங்க வீட்டில் இவங்க சண்டை. ஸோ அப்படி தான் அடிச்சு பிடிச்சி 2 பேரும் காலேஜுக்கு கிளம்புறாங்க. சேம் நீங்கள் படிக்கிற அதே காலேஜில் தான் இவங்க 2 பேரும் படிக்கிறாங்க. இப்போது 2 பேருமே காலேஜுக்கு கிளம்புறாங்க. நீங்களும் 2 பேரும் காலேஜுக்கு போயிடுவீங்க. ஸோ பஸ் வந்துடும். பஸ்ஸில் ஏறினதுமே நீங்கள் விண்டோ சீட் தான் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி ஓடி போய் உட்காருவீங்க. சாராவும் எனக்கு தாண்டி விண்டோ சீட் வேணும் அப்படின்னு கேட்பா. இப்போ எப்படின்னா நீங்கள் சாரா 2 பேரும் ட்வின்ஸ், ஓகேவா. ஸோ 2 பேருமே ட்வின்ஸு, ஒரே கிளாஸ் தான் படிக்கிறீங்க. ஆனால் அவள் ஃபஸ்ட்டு பிறந்திருப்பா, ஓகேவா. அவள் ஃபஸ்ட்டு எடுத்திருப்பாங்க, அதனால் அவள் ஃபஸ்ட்டு அக்கா மாதிரி. இந்த பக்கம் பார்த்தா இவங்க 2 பேருமே ட்வின்ஸ் தான். ஹோபி ஃபஸ்ட்டு பிறந்திருப்பார், 2வது அவர் பிறந்திருப்பார். ஒரு 2-3 நிமிஷம் கேப்புன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் இவங்க 2 பேருமே உங்கள் 2 பேர்த்துக்கும் சீனியர், ஓகேவா. ஸோ நீங்கள் 2nd இயர் படிப்பீங்க, அவங்க 3rd இயர் படிப்பாங்க, சீனியர், ஓகே. இப்போ அப்படி தான் 2 பேரும் அப்படியே சீட்டுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க. அப்படி பார்த்தா எதுக்காக சண்டைனா, நீங்கள் அப்படியே அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, அந்த ஜன்னல் க்ளாஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ஜரோட ஸ்டாப் வரும். ஸோ 2 பேரும் எல்லாமே ஒரே காலேஜ் பஸ்ஸில் தான் போவீங்க. ஸோ பக்கத்து தேர் தான், ஓகேவா. உங்களுக்கு நம்ஜூன் மேலே ஒரு க்ரஷ்ஷு, செம்ம க்ரஷ்ஷு. அதுவும் சொல்லப்போனால் லவ்வே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே டெய்லி அவர் பார்க்கறது இதே தான் வேலை. கடந்த 2 வருஷமாக இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பீங்க. அவரோட ஸ்டாப் வந்ததுமே நீங்கள் பார்க்குறீங்க, அவர் அப்படியே நின்றுட்டுருக்காரு. நீங்களும் வா நம்ஜூன் இன்றைக்கி செம்ம அழகாக இருக்கா, என்னது 2 பேரும் ஒரே மேட்சிங்காக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க, அப்படியே அந்த பக்கம் பார்த்தா நம்ஜூனுக்கு பக்கத்தில் ஹோபி நிற்பார்ல. ஸோ ஹோபி அப்படியே தான் ஜன்னல் பார்த்துட்ருக்காரு. சாராவும் அப்படியே எட்டி பார்ப்பா. அப்போது ஹோபி அழகாக சிரிக்க, அவளுக்கு லைட்டாக ஷை ஆகிட்டு அப்படியே அந்த பக்கம் மறைஞ்சு உட்காந்துக்குவான். நீங்கள் அப்படியெல்லாம் ஷையே இல்லாமல் பல்ல அப்படின்னு காட்டிட்டு தான் சிரிச்சுட்டு நிற்பீங்க, அதாவது அந்த இடத்துல பார்த்துட்டு சிரிப்பீங்க. ஸோ நம்ஜூன் ஏறி அவர் பாட்டுக்கு போயிடுவார். பின்னாடியே ஹோபி வருவார். அவர் அப்படியே உங்கள் சீட்டை தான் பார்த்துட்டு போவார். சாரா அப்படியே லைட்டாக ஷை ஆகிட்டு கீழே குனிஞ்சுப்பா. நீங்கள் எதுக்கு பைத்தியம் மாதிரி வைக்கப்படுது, நானே நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படின்னா சாராக்கு ஹோபி பிடிக்கிறதெல்லாம் தெரியாது. அதே மாதிரி சாராக்கு
உங்களுக்கு தெரியும், அதாவது நீங்கள் நம்ஜுனை நல்லா சைட் அடிப்பீங்க, பச்சையாக தெரியும். ஸோ அதனால் அவளுக்கு தெரியும். ஆனால் இந்த பக்கம் நம்ஜுனுக்கு நீங்கள் அவரை லவ் பண்ணுறதெல்லாம் தெரியாது, ஆனால் நல்லா சைட் அடிப்பீங்க. அப்போது ஸ்ட்ரைட்டாக காலேஜ் பஸ் என்ட்ரன்ஸ்க்கு போய் நிறுத்துறாங்க. எல்லோரும் இறங்கி போயிட்டுருக்குறாங்க. பாய்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு இறங்கி போயிட்டுருப்பாங்க. நீங்கள் அப்படியே இறங்குறீங்க. இறங்கி சாரா கை பிடிச்சிட்டு வாடி வாடி வாடின்னு கூப்பிட்றீங்க. உங்களுக்கு ஃப்ரெண்டும் அவள் தான், எனிமையும் அவள் தான், அப்புறம் அக்கா தங்கச்சி எல்லாமே அவள் தான். ஸோ பிடிச்சி இழுத்துட்டு போக அவளும் இதுக்கிட்ட நிறுத்திட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்பா. வாடி வாடி அங்கே நம்ஜன்கிட்ட போகலாம், ஏதாவது பேசலாம், சீனியர் அப்படிங்கிறீங்க. அப்படியா, அப்போ நம்மளாலையும் பார்க்கலாம்ல அப்படின்னு நினச்சிட்டு அவள் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றா. ஸோ 2 பேர் அப்படி போகிறீங்க. போனதும் அந்த பக்கம் முன்னாடி இவங்க 2 பேர் போயிட்டுருப்பாங்க. நீங்கள் சீனியர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. 2 பேரும் திரும்புகிறாங்க. ஹோபி எப்போவுமே நல்லா ஜோவியல் டைப்பில், ஸோ அழகாக சிரிச்சிட்டே சொல்லு அப்படிங்கிறாரு. நீங்கள் அது எனக்கு நோட்ஸு, ரெக்கார்டு, அசைன்மெண்ட்டு அப்படிங்கிறீங்க. என்ன நோட்ஸு, என்ன ரெக்கார்ட், என்ன அசைன்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ஜன் கேட்குறாரு. அது சீனியர், எனக்கு இது வேணும், அப்புறம் எனக்கு இதெல்லாம் சப்மிட் பண்ணணும், கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போது நீங்கள் இந்த மாதிரி இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்க சாரா லைட்டாக ஹோபி சைட் அடிச்சிட்ருப்பா. ஸோ ஹோபி அப்படி பார்த்துட்ருப்பாரு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னு. அப்படி தான் நம்ஜன் டே உங்கள்கிட்ட இருக்காடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹோபி உடனே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அசைன்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அதை நேற்றே கேட்டுருந்துருப்பீங்க, அதனால் எடுத்துகிட்டு வந்திருப்பார். நம்ஜன்கிட்ட கேட்டிருப்பீங்க, ஹோபி எடுத்துகிட்டு வந்திருப்பார். நம்ஜன் மறந்துட்டார். இப்போ அதை எடுத்து சாரா கையில் கொடுக்குறாரு. சாராவுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. அவள் கேட்டான், ஆனால் நமக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி ஷையாக அதை வாங்கிட்டு தேங்க்ஸ் அப்படிங்கிறா. அவரும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பார். நீங்களும் சீனியர் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜனை பார்த்து சொல்கிறீங்க. சாரா பார்க்குறா, கொடுத்தது ஒரு ஆள், தேங்க்ஸ் ஒரு ஆளுக்கா என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே விட்டுறா. இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் கிளாஸ்க்கு போயிருப்பீங்க. அப்போது பக்கத்து கிளாஸ் எல்லாம் இருப்பாங்களா, ஸோ பெரிய சீனியர்லாம் இருப்பாங்களா, ஃபைனல் இயர், அவங்கெல்லாம் அதில் ஒரு 2-3 பேர் இந்த மாதிரி காலேஜ் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்லாம் நடக்குது, வேறு ஒரு காலேஜுக்கு, அவுட்டர் காலேஜுக்கு நம்ம போகிறோம், ஸோ யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்கெல்லாம் நேம் கொடுங்க அப்படின்னு சொல்லவும் நீங்களும் சாராவும் எஞ்சி ஒரே ஓட்டமாக ஓடுறீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு நல்லா டான்ஸ் பண்ண வரும், ஆனால் பாடுறதுக்கு சுத்தமாக வராது. ஸோ அப்படி பார்க்குறீங்க, நம்ஜன் ஏதாவது பேர் கொடுத்துருக்காரா டான்ஸ்லன்னு சொல்லி பார்க்குறீங்க, ஆனால் அவர் சிங்கிங்கில் கொடுத்துருக்காரு. ஐயோயோ என்னது நம்மளால் இப்படி கொடுத்துருக்காரு, என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக நகத்தை கடிச்சிட்டே இருக்க. நீங்கள் அந்த பேனாவை அந்த சிங்கிங் கிட்டே வச்சுருப்பீங்களா, அந்த பையனும் சிங்கிங்கா டிக் பண்ணிக்கிறான். அப்படின்னு சொல்லி பார்க்க ஓகே அடுத்து யார் அப்படின்னு சொல்லி கேட்க அவள் ஹோபியை தேடிட்டு இருப்பா. அவளுக்கு எப்படின்னா நல்லா பாட்டு பாட வரும், ஆனால் டான்ஸு சுட்டு போட்டாலும் வராது. அப்போது அவளும் ஹோபி பேரை தேட அது டான்ஸில் இருக்குது. என்னது சீனியர் வேறு டான்ஸுக்கு பேர் கொடுத்துருக்காரு, இப்போ நான் என்ன பண்ணிட்டோம், எனக்கு தான் சுத்தமாக வராதே, பிதக்கான்னு ஆடுவேனே, என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி யோசிச்சுட்ருப்பா. அந்த பையன் மறுபடியும் பார்த்துட்டு டான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிக்குவான். இந்த மாதிரி தான் எல்லோரும் உங்களோட கிளாஸில் இருக்கிறவங்களோட பேரெலாம் யார் என்னென்னு சொல்லிட்டு டிக் பண்ணிக்கிறாங்க. அப்போது யாரெல்லாம் நேம் கொடுத்தீங்களோ அவங்கெல்லாம் லஞ்ச் பிரேக்கில் ஆடிட்டோரியம் வாங்க, ஸோ நம்மளாம் பேட்ச் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஸோ இப்போ 2 பேரும் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு உட்காந்துருப்பீங்க. நீங்கள் சாராட்ட புலம்புறீங்க, போச்சுடி என்னோடய பேரை போய்ட்டு சிங்கிங்கில் எடுத்துகிட்டு போயிட்டான், இந்த சீனியர் வேறு தேவையில்லாமல் சிங்கிங்கில் கொடுத்துருக்காரு, டான்ஸில் கொடுத்துருக்கலாம்ல அப்படிங்க. அவள் உனக்கு அது சிங்கிங்க, எனக்கு டான்ஸு, என்னத்த பண்ண, எனக்கெல்லாம் சுட்டு போட்ட கூட ஆட வராது, என் கால் தைய தக்கான்னு கூட ஆட தெரியாது, இங்கே காலை வச்சா அங்கே போகும், அங்கே கையை வச்சா இங்கே வரும், ஐயோ என் பேரை டான்ஸில் போட்டு போயிட்டானே, அதுவும் இல்லாமல் சீனியர் வேறு இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் புலம்புறா. என்னடி சீனியர் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. என்ன சீனியரா, இல்லை நீ சீனியர்னு சொன்னியே அதான் சொன்னேன், எனக்கு வேறு டான்ஸ் வராது, ஆனாலும் அவன் என்னோடய பேரை அப்படி எழுதிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறா. அவள் கொஞ்சம் மறைக்கிறா அவங்கக்கிட்ட, அவளுக்கு டக்குன்னு அதை கன்ஃபார்ம் பண்ணாமல் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி அவள் மறைச்சிட்றான். நீங்கள் ஆனால் அக்கா இப்போ என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கா. எனக்கு தெரியலடி, சரி வா மதியம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் லஞ்ச் பிரேக்கில் எல்லோரும் போகிறீங்க. ஸோ நேம் கொடுத்தவங்களாம் ஆடிட்டோரியம் போகிறீங்க. இப்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே போய் பார்த்தா ரொம்ப பேர்லாம் நேம் கொடுக்கல, எல்லோரும் ஆல்ரெடி கொடுத்தவங்களாம் பேட்ச் பிரிச்சுட்டாங்க போல். நீங்கள் போகிற டைமுக்கு தான் இவங்க 2 பேரும் வராங்க. அது சீனியர் இப்போ தான் வருவாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் நிற்கிறீங்க. அப்போது அங்கே அந்த எல்லாத்தையும் எப்படி சொல்கிறது மெயின்டைன் பண்ணுவாங்கள்ல, ஸோ இவங்க தான் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பர்சன் இருப்பாங்கள்ல, ஒரு சீனியர், அவங்க எல்லோரும் டீம் பிரிச்சாச்சுப்பா, நீங்கள் 4 பேர் தான் பேலன்ஸ் இருக்கீங்க, வாங்க
என்னென்னத்துக்கு சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போது நம்ஜன் வந்துட்டு நான் சிங்கிங் சொல்லியிருந்தேன்னு சொல்லுவார். ஹோபி வந்துட்டு டான்ஸுன்னு சொல்லுவார். உங்கள் 2 பேத்துக்கு பேர் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் வேணும் கண்டிப்பாக, அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 2 பேர் தான் இருக்கிறீங்க திருத்துன்னு முழிச்சிட்டு. இப்போ உங்களுக்கு பார்த்தா பாட்டு சுட்டுப்பட்டால் கூட வராது. அப்படியே முழிச்சிட்டு, சாரா எனக்கு பாட்டு சுட்டுப்பட்டால் கூட வராதேடி அப்படிங்கிறாங்க. எனக்கும் டான்ஸ் வராது அப்படிங்கிறா. பேசாமல் மாற்றிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் எப்படி மாற்றிக்க முடியும்? உங்கள் வந்துட்டு சாராவுக்கு விட முடியுமா என்ன? அதனால் இல்லை செத்தாலும் பரவாயில்ல, நான் தப்பாவது பாட்டு பாட ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போயிட்டு நின்றுடுறீங்க நம்ஜன் கூட சிங்கிங்கிட்டு. அவரும் பாடுவியா அப்படின்னு கேட்குறாரு. பாட்டு பாடுவேன் அப்படிங்கிறீங்க. அப்போது தென் சாரா ஹோபிக்கிட்ட போய் நின்றுக்கிறா. அவளுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது, ஆசையாக இருக்குது. பக்கத்தில் நின்றுக்கிறா. அப்போ ஹோபி எப்படி திரும்பி பார்த்து, நம்ம அதுதான் ஜட்ஜிங் மிஷின் ஆச்சே, ஸோ அப்படியே ஆடுவியா அப்படின்னு கேட்குறாரு. டோனே ஒரு மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ ஆடுவேன் சீனியர் அப்படிங்கிறா. ஓகே அப்படிங்கிறாரு. நல்லா ஸ்டெப்லாம் தெரியுமா? அப்படியே சொல்லி கொடுத்து அடுத்த செகண்டே பிக்கப் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் அப்பப்பவே பிக்கப் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நார்மலாக தான் பேசுகிறாரு. ஸோ இந்த பக்கம் நீங்கள், கடவுளே இன்றைக்கி என்ன நல்லா நடக்க போதோ தெரியல. ஆமாம் என்றைக்கு கல்ச்சரல் அப்படின்னு சொல்லி கேட்க, 1 வீக் இருக்குதுங்கிறாங்க. 1 வீக் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியே தான் ஆகணும். உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு தைரியம், ஒரு வாரம் இருக்குது நான் எப்படி பாட கற்றுக்குவேன் அப்படின்ட்டு. அவ்வளோ ஒரு வாரம் இருக்குது நான் எப்படி ஆட கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஜாலியாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க. இப்போது அவங்களுக்கு பேட்ச் பிரித்து விட்டாங்கள்ல. ஸோ பெரிய ஆடிட்டோரியம் இருக்கும். அவங்கவுங்க சாங்கெல்லாம் போட்டு அங்கங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எங்கே வேணால் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எங்கேயாச்சும் காலி கிளாஸ் ரூம் இருந்துச்சுன்னா அங்கேயும் கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் கிரவுண்டில் கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அவங்க ஒரு 1 வீக்குக்கு அந்த கல்ச்சரல் முடிய வரைக்கும் கிளாஸ் எதுவும் அட்டென்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அப்படி தான். சரி ஓகே வயன் நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ, உனக்கு நான் பாட்டு சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறா. அவகிட்ட நீங்களும் ஓகே சாரா நான் உனக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்குறேன் சரியா, நீயும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறீங்க. இந்த ஒரு விஷயத்தில் 2 பேரும் ஒத்துமையாக இருக்கீங்க. அப்படியே தான் இப்போ அவங்களோட பேட்ச் டீம் எல்லாம் இருக்கும்ல. ஸோ அப்படி இந்த பக்கம் வந்துட்டு ஹோபி டான்ஸ் வந்துட்டு சொல்லி கொடுக்கணும்ல. இப்போ அவரே வந்துட்டு கொரியோகிராஃப் பண்ணிக்குவார். அவள் சாரா கூட கரெக்டாக ஆடினா போதும். அப்போது இந்த பக்கம் நம்ஜூன் வந்துட்டு இருக்கார்ல. ஸோ அவர் வந்துட்டு ஓகே வைன் உனக்கு ஓகேவா, என்ன சாங் நம்மளே ஏதாவது எழுதலாமா, கம்போஸ்க்கு இது பண்ணலாமா அப்படிங்கிறாரு. ஐயோ ஊனா பாட்டு வேறு எழுதணுமா, பாடின பாட்டே பாட தெரியாதே அப்படின்ட்டு திருன்னு முழிக்கிறீங்க. ஆனால் இப்போ வந்துட்டு அவங்க 2 பேர் வந்துட்டு எப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் பாடி காட்டவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்களும் சரி ஓகே பாடுங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. பாடட்டும் நம்மளும் போய்ட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தா அவர் அப்படியே ரேப்பிங் மெஷின் ஆச்சே, சும்மா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பாடுறாரு. உங்களுக்குன்னா கண் அப்படியே பிதுங்கி வெளியே வந்துடும் போல். ஆத்தாடி அது என்ன வாயா இல்லை டைப்பிங் மிஷினா இப்படி ஃபாஸ்ட்டாக பாடுறாரு அப்படின்னு பார்க்குறீங்க. இந்த பக்கம் ஹோபி சரி ஓகே நான் உனக்கு ஸ்டெப் சும்மா ஆடி காட்டுறேன், அப்புறம் நான் ஏதாவது பண்ணுறேன்னா நீ எனக்கு கரெக்ட் பண்ணு, நீ வந்துட்டு ஸ்டெப் ஏதாவது போட்டு காட்டு, நம்ம எது பெஸ்ட்டோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஆடிக்கலாம் அப்படிம்பாரு. நான் தப்பு கண்டுபிடிக்கவா அப்படின்னு அவளுக்கு வந்திருப்பா. அப்படியே தான் ஹோபியும் ஆடுறாரு. பார்த்தா அந்த மனுஷனுக்கு காலு எலும்பு இருக்கான்னு கூட தெரியல. சும்மா அப்படி மின்னல் வேகத்தில் அப்படி இப்படி 4 ஸ்டெப் போடுறாரு. இப்படிங்கிற ஒரு சொடக்கு போடுற நேரத்தில் 4 ஸ்டெப்பு ஆடிடுறாரு. அவளுக்கு சுத்தமாக முடியல. பார்க்குறதுக்கே அவளுக்கு கண்ணு மூடி பிதுங்கிட்டு வந்துடும் போல். என்னடா அது வசமாக வந்து சிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி உள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி தவிச்சு போயிடுச்சு. ஸோ அவங்க 2 பேரும் பாடி ஆடி காட்டுறதுக்கப்புறமா அவங்கள வந்துட்டு பாட சொல்கிறாங்க, அவளை ஆட சொல்கிறாரு. ஆனால் அவள் சீனியர் நான் டக்குன்னு பேர் கொடுத்தங்காட்டிக்கு எந்த ஸ்டெப்பும் தெரியல, நாளைக்கு நான் வந்து பண்ணி காட்டவா, இன்றைக்கி நீங்கள் ஏதாவது மூமெண்ட்லாம் யோசிச்சு வைங்க அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுறா. நீங்களும் அப்படி தான் சீனியர் நீங்கள் வந்துட்டு சாங் எழுதுங்க, நான் வந்துட்டு யோசித்து நோட்லலாம் எழுதி வச்சுருக்கேன் கொண்டு வந்து கொடுக்குற காலையில் அப்படின்னு சொல்லிடுறீங்க. இப்போது இப்படி தான் 2 பேரும் இப்போதைக்கு எஸ்கேப் ஆகிட்டீங்க. வீட்டுக்கு போனதும் அடித்து பிடிச்சி 2 பேரும் ஒன்றா வந்துட்டு ஓடுறீங்க. என்னடா அது வரும்போதே எட்டி வச்சுட்டு வருவாளுங்க, ஒன்றா கை பிடிச்சி ஓடுறாளுங்கன்னு சொல்லிட்டு அம்மா அப்படியே பின்னாடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் ப்ளீஸ் டி நீ சாங் எழுதி வச்சிருப்பில்ல அதை எனக்கு குடுடி அப்படின்னு கேட்குறீங்க.
அப்போ நீ எனக்கு டான்ஸ் சொல்லிக் கொடுன்னு அவள் கேட்குறா. சரி ஓகேன்ட்டு 2 பேரும் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. அவள் உங்களுக்கு அந்த சாங்கெல்லாம் கொடுத்துட்றா. நீங்களும் வந்துட்டு டான்ஸ் எல்லாம் ஸ்டெப் வந்துட்டு இங்கே பாரு இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக டான்ஸ் ஆடுவீங்க. ஹோபி அளவுக்கு இல்லாட்டியும் அவளுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி ஆடுவீங்க. அப்போது ஐயோ மயன் இப்படியெல்லாம் நல்லா ஆட முடியாதுடி அப்படிங்கிறா. இடுப்பு இப்படி பண்ணடி, கை இப்படி பண்ணடின்னு சொல்லிட்டு கை இடுப்பெல்லாம் முடிச்சே விட்டுருவீங்க போல். அவளால் முடியல மயன், சத்தியமாக முடியல அப்படிங்கிறா. இங்கே பாரு கண்டிப்பாக முடியும், உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிச்சு அவளுக்கு வந்துட்டு ஹோபி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா அவள் இவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்னா நீங்களும் புரிஞ்சிட்டீங்க. அதனால் அவளுக்கு சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறீங்க. இப்படி தான் நைட்டு ஃபுல்லாக விடிய அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு சாங் அவள் கொடுத்துட்டால, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அவளுக்கு மட்டும் சொல்லி கொடுத்துட்ருப்பீங்க. காலையில் அப்படி தான் காலேஜ் போகிறீங்க. கை காலம் ஒரு மாதிரி வலி எடுத்துச்சு அவளுக்கு. இன்றைக்கி முடியாது போலையே, என்னாக போகிறனோ அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு அவளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான். இப்போது ஹோபி வந்துட்டு ஒரு மியூசிக் ப்ளே பண்ணி ஓகே சரணி வந்துட்டு ஆடிக்காட்டு அப்படிங்கிறாரு. அது வந்து இதோ ஆடி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்துட்டு நிற்கிறா. ஹோபியை அப்படியே கையை கட்டிட்டு அவளே பார்த்துட்ருப்பாரு. இந்த பக்கம் நீங்கள் கையை கட்டிட்டு நம்ஜனை பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்ஜன் வந்துட்டு ஏதாவது எழுதி வச்சேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தியான்னு கேட்க இந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றீங்க. அவர் ஏதோ கேட்குறாரு, சரணம் பல்லவிங்கிறாரு. யார் சரண்யாவா? அது யார்? பல்லவியா? அவள் யாருன்னு கேட்குறீங்க. நம்ஜனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னவ சரணம் பல்லவினா சரண்யா பல்லவிங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டவுட்டாக பார்க்குறாரு. நீங்கள் சீனியர் சொல்லுங்கள், யார் அந்த சரண்யா, அந்த பல்லவி யார் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பொசசிவ் ஆகிருக்கும். ஏதோ பொண்ணு பேர் சொல்கிறான்னு நினச்சிட்டு சொல்லுங்கள் சீனியர், ஒரு வேலை லவ் பண்ணுறீங்களா என்னன்ட்டு இப்படியெல்லாம் கேட்டுக்கிறீங்க. அவர் மயன் நீ ஓகே தானே, நர்வஸாக இருக்கே என்ன அப்படின்னு கேட்க இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன். அந்த பல்லவி யார், அந்த சரண்யா யாருன்ட்டே இருக்கிறீங்க. சரி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு ஏதோ உங்களுக்கு கேட்கறதுக்காக ஏதோ யோசிச்சுட்ருக்காரு. இந்த பக்கம் சாராவை ஆட சொன்னால் நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி அவள் ஆடுறங்கிற பேரில் அவளுக்கு சொன்ன மாதிரியே கால் இங்கே வச்சா அங்கே போகுது, கை அங்கே வச்சா இங்கே இழுக்குது. ஸோ ரொம்ப கந்தரகோணம் பண்ணிட்டா. நம்மளால் தான் சும்மாவே ஜட்ஜ் பண்ணுவார், இப்போ சொல்லவா வேணும்? அப்படியே ஷாக்காக நிற்கிறாரு. நீங்கள் நான் போச்சு சொதப்புறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஏன்னா 2 பேர் பக்கமாக தானே இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி தான் ஐயோ இப்படி சொதப்புறாளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க அவளும் ஐயோ சீனியர் ஓகேவா அப்படின்னு கேட்குறா. ஹோபிக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. உனக்கு டான்ஸ் வருமா வராதான்னு கத்துறாரு. அவள் அப்படியே ஒத்துக்கிறா. சீனியர் எனக்கு டான்ஸ் வராது, எனக்கு பாட தான் வரும் அப்படின்னு சொல்லவும் அப்போது அதுக்கு நேம் கொடுத்துருக்கலாம்ல, எதுக்காக இதுக்கு கொடுத்த அப்படின்னு கேட்க அவன் என்ன சொல்லவா முடியும், உனக்காக தானே. அது நான் அதுக்கு தான் கொடுத்தேன், ஆனால் மாற்றி டெக் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறா. அண்ட் இந்த பக்கம் நம்ஜன் வந்துட்டு இந்த சரணத்தில் பாடு இந்த லைனை அப்படிங்கிறாரு. ஸோ அப்படியே தான் நீங்கள் சரணத்தில் பாடவா, அப்போ இது ஏதோ பாட்டாட்டிருக்குதே, என்ன பாட்டாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. நம்ஜனும் சரணத்தில் பாடு அப்படிங்கிறாரு. சொன்னீங்க ஓம் சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சாமி சரணமையப்பா, சரணம் ஐயப்ப சரணம், சாமி சரணம், சாமி தினக்கு தோ ஐயப்ப தினக்கு தோன்னு வாதினீங்க. அந்த ஐயப்ப சாமி பாட்டுக்குள்ள அதை பாட ஆரம்பிச்சிருப்பீங்க, சாமியே சரணமையப்பா சரணமையப்பான்னு. இதை கேட்டு நம்ஜன் அப்படியே ஷாக்காக அவங்களே பார்க்க, அந்த பக்கம் அவள் போச்சு இவ்வளோ மாட்டிக்கிட்டா, இப்படி சொதப்புறாளே, சரணத்தில் பாடுனா சரணமையப்பான்னு பாடிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே உங்களை பார்க்க நீங்கள் என்ன பின்னிட்டேனா அப்படிங்கிறீங்க, கிழிச்ச அப்படிங்கிறா. ஸோ நம்ஜன் அப்படி கையை கட்டி உங்கள் முன்னாடி நிற்கிறாரு. க்ளோஸ் அப்பில் வேறு நிற்க ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. சீனியர் அப்படிங்கிறீங்க. ஏன் உனக்கு பாட தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஏதோ பாடினல்ல அப்படிங்கிறீங்க. இது பாட்டா, சரணம்னா என்ன, பல்லவினா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுதான் சாமி சரணம் ஐயப்ப சரணம் அப்படிங்கிறீங்க. அப்போது பல்லவினா அப்படின்னு கேட்க பல்லவினா சாய் பல்லவி மலரே நின்னே காணாது இருந்தால்ட்டு அந்த பாட்டை கொலை பண்ணுறீங்க. நம்ஜன் அப்படியே தலையில் கையை வச்சு நின்றுக்கிறாரு. இப்போது ஹோபியும் அப்படி தான், நம்ஜனும் அப்படி தான், 2 பேரும் அமைதியாக நின்றுட்டு உங்கள் 2 பேர்த்த பார்க்க நீங்கள் 2 பேரும் ஏதோ குற்றவாளி கூண்டு நிற்கிற மாதிரி தலையை கொடுத்து நிற்கிறீங்க. அப்போ கேட்குறாரு, சரி இப்போ எனக்கு பேர்னு என்ன பண்ணுறது, எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, இதுக்கப்புறம் பேரும் கொடுக்க மாட்டாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்போது ஹோபி இருந்துட்டு நம்ஜனா சாரா நல்லா பாடுவேன்னு சொன்னான், பேர் மாற்றி எழுதிட்டாங்களாம், நீ வேணால் சாராவை பேராக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல. அப்போது உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ஜன் கேட்குறாரு. அப்போது எனக்கு
அதுதான் தெரியலையே என்ன பண்ணுறது, நான் சோலோவாக பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போது சாரா வந்துட்டு வயன் நல்லா டான்ஸ் பண்ணுவா சீனியர் அப்படிங்கிறா. ஏன்னா பேரா வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ரீச் நல்லாயிருக்கும், அது வந்துட்டு அவளுக்கும் தெரியும். ஸோ பேரா பண்ணுறவங்க தான் ரொம்ப அதிகமாக அதான் ஆசைப்படுவாங்க எல்லாருமே. அதனால் வயன் நல்லா டான்ஸ் பண்ணுவா சீனியர் அப்படின்னு சொல்லவும், வயன் உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமான்னு அவர் அப்படியே ஆசையாக உங்களை பார்த்து கேட்குறாரு. ஹோபி நீங்கள் ஆ தெரியும் கொஞ்சம் அப்படிங்கிறீங்க. ஸோ இப்போ 2 பேரும் அப்படி பேர் மாற்றிக்கிறீங்க. உங்களுக்கு மனசே இல்லை நம்ஜன் விட்டு போக, ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டு போகிறீங்க. அவரும் ஏன் இப்போ இப்படி பார்க்குறா நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பாரு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சாரா ஹோபியோ ஒரு மாதிரி பார்த்துட்டு, சரி ஓகே வேறு வழி இல்லை, இப்படி தான் தலையெழுத்து போல, எனக்கே டான்ஸே வர மாட்டேங்குது அப்படின்ட்டு புலம்பிட்டு அவள் அப்படியே நம்ஜன்கிட்ட போயிடுறா. அண்ட் ஹோபி வந்துட்டு உங்களை பார்த்துட்டு, நீ ஏன் முன்னாடியே சொல்லலை டான்ஸ் தெரியும்னு அப்படின்னு கேட்குறாரு. அது நாங்கள் நேம் கரெக்டாக தான் கொடுத்தோம், அவங்க மாற்றி டிக் பண்ணிட்டாங்க சீனியர்னு, நீங்களும் அதே போய் சொல்லிடுறீங்க. அப்போது டிக் பண்ணால் என்ன இங்கே வந்து என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. சரி ஓகே நான் இந்த மியூசிக் ப்ளே பண்ணுறேன், நீ ஆடுறியா இல்லை நான் ஃபஸ்ட்டு ஆடி காட்டுவா அப்படின்னு கேட்க, அது சீனியர் நீங்கள் ஆடி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே பாரு அப்படின்ட்டு அவர் வந்துட்டு நிறைய ஸ்டெப்லாம் போட்டு காட்டுறாரு. நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க. திரும்ப அதே மியூசிக்கை ப்ளே பண்ணி உனக்கு என்ன ஸ்டெப் வருதோ போடு அப்படிங்கிறாரு. பட் நீங்கள் சீனியர் எனக்கு டக்குன்னு கேட்டால் வராது, நீங்கள் போட்ட ஸ்டெப் வேணால் ட்ரை பண்ணிட்டா அப்படின்னு கேட்க, இதுவா ஒரே டைம் தானே ஆடி காட்டினேன், சரி இன்னொரு டைம் ஆடி காட்ட அப்படின்னு கேட்க, இல்லை போதும் டைம் இல்லைல்ல நான் அப்படியே ஆடுறேன், தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த மியூசிக் தகுந்த மாதிரி ஆடுறீங்க. ஆக்சுவலாக ஹோபிக்கு என்ன ஸ்டெப் ஆடினாரோ எக்ஸாக்டாக அதே மாதிரி பண்ணுறீங்க. ஒரே டைம் தான் பார்த்துருப்பீங்க. ஹோபியே வந்துட்டு ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. ஸோ உங்களுக்கும் டான்ஸ் ஆடுறப்போ ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அப்படி தான் நீங்கள் 2 பேரும் இப்போ பேராக வந்துட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அவங்க 2 பேர் பேராக சாங் வந்துட்டு பாட ஆரம்பிச்சிருப்பாங்க. இங்கிலீஷ் பாட்டு தான் பாட போகிறாங்க அவங்க. ஸோ அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது சினிமா பாட்டு இல்லைனா ஆல்பம் சாங் இந்த மாதிரி பாடலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால மியூசிக் கம்போஸ் பண்ண டைம் இருக்காதுன்ட்டு அவங்க அப்படி பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் ஹோபி 2 பேர் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஹோபி வந்துட்டு உங்கள் கூட ரொம்ப அட்டாச்சாக இருக்கார். சாரா பார்க்குறா, என்னது வயன் இவர் தானே லவ் பண்ணுறா, பட் ஹோபி என்ன வயன்கிட்ட அட்டாச் ஆகுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் சும்மா டான்ஸ் கூட ஆடுற மாதிரி தெரியல, அவர் உங்களை பார்க்குறது பேசுகிறது எல்லாமே அவ்வளோ அஃபெக்ஷனேட்டாக இருக்குது. அவளுக்கு அது நல்லா ஃபீல் ஆகுது. பட் உங்களுக்கு தான் தெரியல, ஏன்னா நீங்கள் நம்ஜுன்மையே பார்த்துட்டு இருக்கிறனால உங்களுக்கு அது தெரியலை. அப்போது ஹோபியும் வந்துட்டு அழகாக ஒரு மாதிரி கப்பிள் சாங் தான் சூஸ் பண்ணுறாரு. சாராவுக்கு புரிஞ்சிருச்சு அவருக்கு அவள் தான் பிடிச்சிருக்குன்னு. ஆனால் உங்களுக்கு நம்ஜுன் தான் பிடிச்சிருக்கு, அதுவும் அவளுக்கு தெரியும். அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவளுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் தன்னோட தங்கச்சியே லவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஹோபி வந்துட்டு உங்களுக்காக ஏதாவது சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. இந்த பக்கம் நீங்கள் நம்ஜுனுக்கு சர்ப்ரைஸாக ப்ரப்போஸ் பண்ணணும் இந்த காம்படிஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நினச்சி யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்படி தான் ஆளுக்கு மாற்றி ஆள் ஒவ்வொன்று யோசிக்க, இது எல்லா விஷயமும் சாராக்கு தான் தெரியுது. ஆனால் அவளுக்கு அவ்வளோ வலியாக இருக்கும். ஏன்னா ஹோபி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ லவ் பண்ணிட்டே இருந்திருப்பாள் ஒரு வருஷத்துக்கு மேலே 2 வருஷமாக. ஸோ அப்படி தான் ஒரு மாதிரி அவளுக்கு கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் அவளுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணிக்கிறதுன்னு தெரியல. அப்படியே தான் டேஸ் போயிட்டே இருக்குது. அவங்க 2 பேரும் வந்துட்டு சாங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் 2 பேரும் நீங்களும் ஹோபியும் டான்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இப்போ எல்லாருமே வேறு காலேஜுக்கு போகிற டே அந்த அன்றைக்கி வந்துடுச்சு. உங்களோட காலேஜ்லேருந்து போகிறீங்கள, ஸோ நிறைய பேர் போவீங்க அந்த காம்படிஷனுக்காக, அந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்கு. ஸோ எல்லோரும் தனியாக ஒரு காலேஜ் பஸ்ஸில் தான் வந்துட்டு 2-3 பஸ் போகுது நிறையா பெரிய காலேஜில். ஸோ நிறைய பேர் போகிறீங்க வேறு காலேஜுக்குன்ட்டு 2-3 பஸ்க்கு மேலே எல்லோரும் போகிறீங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக. ஸோ அவங்கவுங்க டீமாக அவங்கவுங்க பேட்சாக போயிட்டுருக்கிறீங்க. நீங்கள் ஹோபி உட்காந்துருப்பீங்க, நம்ஜுனும் சாரா உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் சாங் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நீங்கள் சாரா கிட்டே சொல்லியிருப்பீங்க நைட்டே, நாளைக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரிடி அப்படிங்கிறா. ஏன்னா ஹோபி வந்துட்டு உங்களை லவ் பண்ணுறாருல்ல. ஸோ அது அவளுக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அவர் ரொம்ப அதாவது டிசப்பாயிண்ட் ஆகிடுவாரோ ஃபீல் பண்ணுவாரோன்னு அப்படியே அவள் பயப்படுறா. அவர் ரொம்ப ஹர்ட் ஆகிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி. இந்த பக்கம் ஹோபியும் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு சின்ன பிளான் பண்ணி வச்சுருப்பார் போல். ஃபைனலாக அந்த காலேஜுக்கு எல்லாம் போயிடுறீங்க. இப்போது ஒவ்வொரு பேட்சாக 1 by 1 அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா சாராவும் நம்ஜுனும் தான். நீங்கள் அப்படியே வந்துட்டு பார்க்குறீங்க. சாரா ஆல் தி பெஸ்ட், ஓகேவா, நல்லபடியாக பண்ணு, நீங்கள் தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலாக அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவ்வளோ ஓகே வைன் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ஜுன் கிட்டே போயிட்டு, சீனியர்
அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவர் மாதிரி அவருக்கு புரியுது, நீங்கள் பேசுகிறது பார்க்குறது எல்லாமே அவருக்கு புரியுது, ஏன்னா உங்களுக்கு அவர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவரும் சொல்லு அப்படிங்கிறாரு. பட் வெளியே காட்டிக்கல. நீங்களும் சீனியர் ஆல் தி பெஸ்ட், ஓகே, நல்லா பண்ணிடுவாங்க அண்ட் ஹாப்பியாக நல்லா பாடுங்க, சூப்பராக பாடுங்க அப்படின்ட்டு என்ன பேசுன்னு தெரியாமல் வளர்றீங்க. ஸோ அவரும் உங்களை ஒரு ஹக் பண்ணி ஓகே தேங்க்ஸ் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு நான் ஷையாக அவ்வளோ ஷையாக இருக்குது. ஹோபி அப்போ இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டார். ஸோ அவர் எங்கேயோ போயிருப்பார், இப்போ தான் வருவார். நீங்கள் சீனியர் இப்போ அவங்க தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஹோபியும் வா ஓகே பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் நின்று பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவங்க 2 பேரும் ஸ்டேஜில் பாடிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் ஹோபி ஷாக்காக பார்க்குறீங்க. ஏன்னா அவங்க இங்கிலீஷ் சாங் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. பட் தமிழில் பாடிட்டுருக்காங்க. ஆனால் சாரா அவ்வளோ அழகாக பாடிட்டுருக்கா. அவள் பாடுறப்போ நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, ஏன் ஒரு மாதிரி பாடுறா, ஏன் இவள் கண்ணெல்லாம் கலங்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது ஃபீல் ஆகுது. என்னன்னே தெரியல, அவள் அப்படியே ஹோபியை பார்த்த மாதிரியே பாடிட்டுருக்கா. ஸோ ஹோபி வந்துட்டு சாரா கிட்ட லாஸ்ட்டாக சொல்லியிருந்திருப்பார் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, நான் எனக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு. அவளுக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டெல்லாம் அப்படியே பெயினாக இருக்குது, அவளுக்கு மூச்சு விட கூட ரொம்ப சிரமமாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மாதிரி அந்த ஸ்டேஜில் தான் அவள் அந்த ஸ்டேஜில் போய் நின்று பாட ஆரம்பிச்சிருப்பா. இப்போது நம்ஜுன் வந்துட்டு அவரோட லைனை பாடி முடிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு சாரா பாட ஆரம்பிக்கிறா. திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலா, என் காதலா, என் காதலா, வருடிய காற்றுக்கு வார்த்தை சொல்லி விடு காதலா, என் காதலா, என் காதலா அப்படின்னு சாரா ஹோபியவே பார்த்த மாதிரி ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி லிட்ரலி அவளோட கண்ணில் கண்ணீரெல்லாம் கூட வருது. ஸோ அப்படி தான் பாடிட்டுருக்கா. உங்களுக்கு புரியல, இவர் நல்லா தான் பாடுறா, எதுக்கு அழுகுறா, ஏன் இந்த பாட்டு பாடுறாங்க, வேறு பாட்டு தானே ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அவள் அப்படியே ஹோபியே தான் பார்த்துட்ருக்குறா. பட் ஹோபி அதை கவனிக்கலை. அவர் வந்துட்டு அப்படி உங்களை பார்த்துட்ருப்பாரு. நீங்கள் நம்ஜுன் 2 பேருமே மறுபடியும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறீங்க. ஸோ நம்ஜுன் அப்படியே உங்களை பார்த்துட்ருப்பாரு. லிட்ரலி அவருக்கு உங்களை பிடிச்சிருக்கும். ஸோ அப்படியே அவர் உங்களை பார்த்துட்ருக்க, நீங்கள் சாராவை பார்க்க, ஹோபி வந்துட்டு உங்களை பார்க்கன்னு அது ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. ஃபைனலாக ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது அவங்க 2 பேர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்து வேறு ஒரு பேட்ச் போயிட்டுருக்காங்க. நீங்கள் 2 பேரும் அதுக்கப்புறம் தான், நீங்களும் ஹோபியும். ஸோ சாரா கீழே வந்ததுமே சோகமாக தான் வரா. நீங்கள் ஏய் சூப்பராக பண்ணீங்க 2 பேரும், ஏன் இப்படி மூஞ்சி வச்சுட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை அது கொஞ்சம் மெலடி சாங் அதனால அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா. நீங்களும் சீனியர் நீங்கள் ரொம்ப சூப்பராக பாடினீங்க, ஆனால் எனக்கு தான் பாடவே வரலை அப்படிங்கிறீங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே நான் சொல்லிக் கொடுக்குற வீடு அப்படிங்கிறாரு. அண்ட் ஹோபி ஓகே ஒயின் நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம்ல, ஓகேவா ரெடியா அப்படின்னு கேட்குறாரு. சாரா அப்படியே ஹோபியே பார்த்துட்ருக்கா. அப்போது நீங்களும் ரெடி தான் சீனியர் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு வேறு லைட்டாக பயம் ஆனங்காட்டிக்கு சரி ஓகே நம்மளால் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன்ட்டு ஓடிடுவீங்க. அப்போது நம்ஜுன் வந்துட்டு அவர் நாளைக்கே பாடிட்டு வந்தார்ல, ஸோ கொஞ்சம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஜூஸில் ஏதாவது தண்ணிக்கிது இருக்கான்னு பார்க்கறதுக்கு போயிருப்பார் குடிக்கிறதுக்கு. அப்போது சாராவும் ஹோபி தான் இருக்காங்க. சாரா ஒரு மாதிரி சோகமாக இருக்கா. ஹோபிக்கு புரியல, நல்லா பாடியிருக்க, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை சீனியர், அது சோக பாட்டா, அதனால ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பாடினேன்னா அதனால எனக்கு அந்த ஃபீல் அப்படியே இன்னும் இருக்குது, விட்டு போகலையே அப்படிங்கிறா. இப்போ கூட அவளுக்கு நல்லா கலங்குது. அப்போ ஹோபி அகைன் அவகிட்ட, சாரா நான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி இதே ஸ்டேஜில், என்ன சொல்லுவான்னு தெரியல, பட் நான் கண்டிப்பாக இந்த மூமெண்ட்டை ரொம்ப ப்ரீசியஸாக மாற்றணும்னு நினைக்கிறேன். டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுமே அவளுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாரு. சாராக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவளுக்கு ஹோபியை விட்டு கொடுக்கவும் மனசில்லை, அட் த சேம் டைம் ஹோபி ஹர்ட் ஆகிறத பார்க்கவும் மனசில்லை. ஏன்னா நீங்களும் அதே ஸ்டேஜில் நம்ஜுனுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையாக அவகிட்ட சொல்லியிருப்பீங்க. இப்படி தங்கச்சியா இல்லை வந்துட்டு லவ்வரா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன அவளுக்கு அதிகமாக தான் கண் கலங்குது. ஹோபி கேட்குறாரு, ஏன் ஒரு மாதிரியே இருக்குது, ஏதாவது சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவளும் இல்லை சீனியர் ஒரு 5 நிமிஷம் தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டா, ஒரு மாதிரி தொண்டையில் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறா. ஓடு ஓடு, நீ தான் பாட்டு பாட்டு வந்திருக்கல, போய் குடிச்சிட்டு வா, நான் கொண்டு வரட்டா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை பரவாயில்ல தேங்க்ஸ் அப்படின்ட்டு அவள் அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வைப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வைப் பண்ணிவிட்டு அவள் அப்படியே ஓடிடுறான் அந்த சைடு அந்த பக்கம் இருந்து. இப்போ அங்கே ஹோபி மட்டும்தான் இருக்கார். நம்ஜுனும் தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் அங்கே வந்து நின்று இருப்பார். நீங்களும் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறீங்க. பட் சாரா மட்டும் அங்கே இன்னும் வரலை. நீங்களும் ஹோபி இப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக ஸ்டேஜுக்கு போகணும். அப்போது நம்ஜுன் மட்டும் இருக்கார். ஸோ அவரும் வந்துட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லி தனியாக கூப்பிட்றாரு. நீங்கள்
சீனியர் அப்படின்ட்டு போகிறீங்க. ஸோ ஹோபி வந்துட்டு ஓகே ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு, அதாவது அந்த சைட் போயிருப்பாரு. இப்போ நான் உங்ககிட்ட ஹோபி அந்த பக்கம் போனதுமே பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஓகே தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. அவரும் இங்கே வா அப்படின்னு சொல்லி அப்படியே கையிலனையே விரிச்சுக்கிறாரு. நீங்கள் சீனியர் அப்படிங்கிறீங்க. ஹக் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. ஓடி போய் நீங்கள் அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ஜூன் வந்துட்டு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சிருந்துருப்பீங்க. ஆனால் அவர் தனியாக ஒரு பிளான் யாருக்கும் சொல்லாமல் வச்சுருந்துருப்பார் போல். அங்கேயே வந்துட்டு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. தனியாக நீங்கள் 2 பேர் மட்டும்தான் இருப்பீங்க. ஸோ க்யூட்டாக ஒரு வாமான ஹக் எடுத்து உங்களுக்கு வந்துட்டு ஆல் தி பெஸ்ட்டெல்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் ப்ரப்போஸ்லாம் பண்ணி லவ் யூலாம் சொல்லி உங்களை வந்துட்டு அனுப்பி வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே மேடம் இருக்கிற குஷியில் எத்தனை பேர் வந்தாலும் நான் ஆடிடுவேண்டா, எத்தனை ஒரு மணிக்கணக்காக விட்டாலும் நான் ஆடிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி செம ஜாலியாக போயிட்டு நிற்கிறீங்க. ஹோபியும் ஆச்சா பினிஷா போலாமா இப்போ ஸ்டேஜுக்கு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் டப்புலக்கு இப்போலாம் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஸ்காக பேசுகிறீங்க. நீங்கள் இப்படி பிரிஸ்காக இருந்தால் அவருக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஹோபிக்கு. அவர் அப்படியே சிரிச்சுட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. இப்போ 2 பேரும் அங்கே போகிறீங்க. ஆக்சுவலாக 2 பேர் கப்பல் டான்ஸ் தானே ஆடணும். அப்போ போகிறீங்க. ஆனால் இங்கே நம்ஜுனுக்கு லைட்டாக கொஞ்சம் ஸ்டமக் கட்டு பேர்ன் ஆகுது. இவ்வளோ நாள் தெரிவிக்கல, பட் இப்போ ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. இது அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட். அண்ணா கூட ஆடுறது வந்துட்டு கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு நடக்க எதுவுமே தெரியலை. ஸோ சாராவை தேடி பார்க்குறீங்க. அவள் விஷ் பண்ணால் நல்லா இருக்கும்ல, எங்கே போயிட்டா அவள் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறீங்க. ஆனால் அவள் தான் வாஷ்ரூம் போயிருப்பா. ஸோ அங்கே போயிட்டு அவளுக்கு ரொம்ப அழுகையாக வருது. எதையுமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் நின்றுருப்பா. ஆனால் நீங்கள் சொல்லி தான் கூப்பிட்டு வந்துருப்பீங்க. சாரா நான் ஸ்டேஜுக்கு போகிறப்போ நீ வந்து என்கிட்ட நிற்கணும், ஓகேவா? அதாவது எனக்கு முன்னாடி நிற்கணும். நீ இருக்க தைரியத்தில் தான் அவ்வளோ பேர் முன்னாடியே ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அது ஞாபகம் வரவும் டக்குன்னு அங்கேருந்து அப்படியே ஓடி வரா. ஸோ ஓடி வந்து அங்கே ஸ்டேஜுக்கு முன்னாடி நிற்கிறா. கரெக்டாக உங்களுக்கும் வந்துட்டு சாங் போட்டிருப்பாங்க. நீங்களும் அவளை தேடி தேடி பார்த்துருப்பீங்க. சாங் போடவும் நீங்கள் கரெக்டாக அவளை பார்க்கவும் கரெக்டாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு ஒரு குட்டி ஸ்மெல் 2 பேரும். நீங்கள் நல்லாவே பிரிஸ்காக ஸ்மெல் பண்ணுறீங்க பிரைட்டாக. அவள் வந்துட்டு எல்லாம் வலி இருந்தாலும் அந்த வலியோட ஒரு சிரிப்பு சிரிப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்காக லைட்டாக சிரிக்கிறா. இப்போது அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் வந்துட்டு அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக 2 பேரும் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஹோபிக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது நீங்கள் ஆடுறது. அதே மாதிரி தான் நீங்களும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு ஈக்குவலாக ஆடணும்னு ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட பெஸ்ட்டை அப்படியே கொடுத்துட்டே இருப்பீங்க. ஃபைனலாக அந்த பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருச்சு. அப்போது நீங்கள் வந்துட்டு அதாவது சாங் பாடுறவங்க கையில் மைக் கொடுத்துருப்பாங்க. பட் டான்ஸ் பண்ணுறவங்கக்கிட்ட மைக்கு வந்துட்டு கொடுக்க மாட்டாங்களே. ஸோ நீங்கள் சாங் தானே ஆடிட்டுருப்பீங்க. அப்போது பர்ஃபார்மன்ஸ் முடிச்சதுக்கப்புறமா ஓகே நீங்கள் எந்த காலேஜ்லேருந்து வரீங்க அப்படிங்கிறது, அதாவது நீங்கள் ஏதாவது சொல்ல விருப்பப்பட்டால் நீங்கள் சொல்லலான்னு சொல்லிட்டு எல்லா பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சும் எல்லாத்துக்கும் மைக் தருவாங்க. அப்போது நீங்கள் மைக் வாங்கிக்கிறீங்க. அண்ட் ஹோபியும் மைக் வாங்கிக்கிறாரு. சாராக்கு அப்படியே ஹார்ட் பீட் செம்மையாக ரைஸ் ஆகுது. யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க ஒன்றுமே புரியல அவளுக்கு. ஏன்னா நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பீங்க, அதையே அவரும் சொல்லியிருப்பாரு ஹோபியும். அதனால் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. விட்டால் அங்கேயே மயங்கி விழுந்துருவா போல். அவளால் வந்துட்டு ஹோபியை விட்டு கொடுக்கவும் இல்லை. அட் த சேம் டைம் நீங்கள் ஹோபியை ரிஜெக்ட் பண்ணுனா அதனால் ஹோபி ரொம்ப கஷ்டப்படுவார். அதையும் அவளால் பார்க்க முடியாது. என்னன்னே புரியாமல் ஒரு மாதிரி நின்றுட்டுருப்பா. அப்போது கரெக்டாக நீங்களும் மைக் வாங்கிக்கிறீங்க, ஹோபி மைக் வாங்கிக்கிறாரு. ஹோபி அந்த மைக் வந்துட்டு ஆன் பண்ணுறதுக்குள்ளேயே நீங்கள் என்னோடய பேர் வயன், அப்புறம் இவரோட சீனியர் பேர் வந்துட்டு ஜெஹோப். இவர் வந்துட்டு எங்களோட காலேஜ்லேயே பெஸ்ட்டு டான்ஸர் அண்ட் சூப்பராக கொரியோகிராஃபும் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே நீங்கள் ஹோபி பற்றி பேசுகிறீங்க. ஹோபிக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது நீங்கள் அவரை பற்றி பேசுகிறது. ஆனால் கீழே நிற்கிற ஆளுக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. நம்ஜனுக்கு தான் என்னவா ஹாபி பற்றி பேசிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருப்பாரு. இப்போ அப்படியே தான் நீங்கள் அந்த சின்ன சின்ன மூமெண்ட் எல்லாம் இருக்கும்ல. ஸோ நீங்கள் எப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அது எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு அண்ட் நான் இங்கே ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். இதை விட ஒரு பெரிய ஸ்டேஜ் எனக்கு இதுக்கப்புறம் கிடைக்குமான்னு தெரியல. கிடைச்சா ஓகே தான், பட் கிடைக்குமாங்கிறது டவுட் தான். அதனால் இப்போதைக்கு கிடைச்ச சான்ஸை நான் மிஸ் பண்ண விரும்பலை. எனக்கு ஒரு பர்சனை ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட நான் காலேஜ் ஜாயின் பண்ணதுலேருந்து இது நாள் வரைக்கும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலை குனிஞ்சு பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஹோபிக்கும் அப்படியே லைட்டாக ஷை ஆகுது. ஏன்னா நீங்கள் பேசுகிறப்போ ஹோபிக்கிட்டையும் பேசுவீங்க, ஆனால் நம்ஜூன் வந்துட்டு பக்கத்தில் நிற்பார். அதனால் நீங்கள் நம்ஜூன் கிட்டே பேச ஷை ஆகிட்டு ஹோபிக்கிட்ட பேசுவீங்க. அது அவருக்கு லைட்டாக புரியும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இவர் வந்துட்டு அவரை பற்றி தான் பேசுகிறீங்கன்னு நினச்சிட்டு அவர் லைட்டாக அப்படியே வந்துட்டு ப்ளஷ் ஆகிட்டு நிற்பார். ஹோபியும் சாராவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கறதுக்கு. அவள் கடைசியாக சொல்லி முடிக்கிறப்போ என்னோடய ஹோபியோட ஃபேஸில் இந்த சிரிப்பு இருக்காதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறா. இந்த பக்கம் நீங்கள் அண்ட் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, அது
நான் லவ் பண்ணுற அந்த ஒரு பர்சன் என்னோடய சீனியர் அப்படிங்கிறீங்க. ஹோபி வந்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு நிற்கிறாரு. அப்போ நீங்கள் நான் அவரை இந்த ஸ்டேஜுக்கு கூப்பிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சீனியர் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்க. கையில் ஒரு ஃப்ளவர் வேறு வச்சுருக்கீங்க, ஒரு ரோஸ் மாதிரி. நம்ஜூனும் அப்படியே வந்துட்டு பார்க்குறாரு. எல்லோரும் வந்துட்டு, அதாவது நீங்கள் நம்ஜூனே பார்த்துட்ருப்பீங்களா, ஸோ அதனால் யாரை பார்க்குறாங்க மாதிரி அந்த ஸ்பாட் லைட்டுக்குள்ளே அது நம்ஜூன் பார்க்க போகுது. ஸோ அவரும் வந்துட்டு ஸ்டேஜுக்கு வராரு. அவருக்கு இது சர்ப்ரைஸாக இருக்குது. இப்படி இவ்வளோ பேர் முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணுவாளா அப்படிங்கிற மாதிரி அவருடைய சிரிச்சுட்டே மேலே வர நீங்கள் ஓடி போய்ட்டு அவரை ஹக் பண்ணிட்டு, நான் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் முந்திக்கிட்டீங்க. பட் இருந்தாலும் இப்போ இவ்வளோ பேர்த்து முன்னாடி நான் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக முட்டி போட்டு அந்த ஃப்ளவர் கொடுக்குறீங்க. அவரும் ரொம்ப ஹாப்பியாக அந்த ஃப்ளவர் வாங்கிக்கிறாரு. ஆனால் அவருமே நீங்கள் எப்படி முட்டி போட்டு நிற்கிறீங்களோ அப்படி நின்று தான் வாங்குறாரு, நின்றுட்டு வாங்கலை. ஸோ 2 பேரும் ஈக்குவல் தான் அப்படிங்கிறது, அதாவது இன்டெரக்டாக வந்துட்டு அவர் சொல்லுவார். நீங்களும் அப்படியே அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. நான் அவருங்களை ஹக் பண்ணிட்டு, நானும் உன்னை ரொம்பவே லவ் பண்ணேன், என்ன நீ சொல்லிட்ட நான் சொல்லலை அப்படிங்கிறாரு. இங்கே தான் ஒரு ஷாக் உங்களுக்கு. என்னென்னா உங்களுக்கு முன்னிருந்தே அவர் உங்களை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்படி அவரோட பக்கத்தில் இருக்கிற ஸ்டோரி அவர் சொல்ல, நீங்கள் இதை சொல்ல. ஆனால் பக்கத்தில் நிற்கிற ஹோபியை பார்க்கவே முடியல. அவருக்கு அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே ஹார்ட்டே அப்படி சுக்குநூறாக உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி அந்த ஃபேக் ஸ்மைல் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். அந்த இடத்துல அதை காட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரும் அப்படி லைட்டாக சிரித்த மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிறாரு. ஆனால் அவரோட கண்ணில் அவ்வளோ வலி இருக்கும். அது சாராவுக்கு மட்டும்தான் புரியுது. அப்போ நீங்கள் மைக் மறுபடியும் வாங்கிட்டு, அண்ட் இது வந்துட்டு என்னோடய லவ் ஸ்டோரி. இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறது இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இதை விட முக்கியம் அப்படிங்கிறீங்க. எல்லோரும் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் உங்கள் ஏஜ் தானே. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு அவங்களும் அதே ஏஜில் தானே இருப்பாங்க. அதனால் அவங்களும் வந்துட்டு நல்லா இன்ட்ராக்ட் ஆகுறாங்க அவங்க கூட. எல்லோரும் வந்துட்டு சிரிச்சுட்டு கலாய்ச்சி கேட்குறாங்க, இதை விட பெருசாக வேறு என்ன இருக்க போகுது மேடம்க்கு அப்படின்னு. நீங்களும் இருக்குது, இதை விட இன்னும் பெரிய விஷயம் இருக்குது. நான் வந்துட்டு இவ்வளோ தைரியமாக இங்கே எல்லாத்துக்கு முன்னாடியும் சொல்லிட்டேன். ஆனால் என்னோடய அக்கா அப்படின்னு சொல்லி அவளை பார்க்குறீங்க. அவள் என்ன சொல்ல போகிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்க்குறா. நீங்கள் என்னோடய அக்கா சாரா, அவள் அங்கே தான் நிற்கிறா. நான் நம்ஜூனை லவ் பண்ணுறதை விட அவள் சீனியரை இன்னும் ரொம்ப லவ் பண்ணா. எப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்டோரி மாதிரி ஆரம்பிக்கிறீங்க. அதெல்லாம் அப்படி கேட்க ஹோபிக்கு அப்படி கண்ணில் தள்ளி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவர் ஒரு மாதிரி சாராவை பார்க்குறாரு. சாரா உங்ககிட்ட தலையாட்டுறா, சொல்லாத ப்ளீஸ் வேணாம் வயன் அப்படிங்கிறா. நீங்கள் ஹோபியை பார்த்து, சீனியர் நீங்கள் இன்றைக்கி போட்டிருக்க ட்ரெஸ் யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் எதுவுமே சொல்லலை. ஆக்சுவலாக அது சாரா தான் பார்சல் அனுப்பியிருப்பா. அவர் நினச்சிருப்பாரு நீங்கள் தான் அனுப்பினீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இது மட்டும் கிடையாது. காலேஜ் ஜாயின் பண்ணதுலேருந்து சாரா ஹோபிக்கு குட்டி குட்டியாக லெட்டர்ஸ், நோட்ஸ் இந்த மாதிரி எழுதுறது, லைப்ரரியில் அவரோட பேரை எழுதி வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருப்பா. ஹோபி எல்லாத்தையுமே நோட் பண்ணியிருப்பார். ஆனால் நீங்கள் போய் அங்கே பேசுவீங்க பார்த்தீங்களா. சாரா கொஞ்சம் ஷை டைப்பா, அதனால் டக்குன்னு பேச மாட்டா. நீங்கள் போயிட்டு நம்ஜூன்கிட்ட பேசுகிற மாதிரி ஹோபிக்கிட்ட பேசுவீங்க. உங்களுக்கு ஷையாக இருக்கும் நம்ஜூன்கிட்ட பேசுறதுக்கு. அதனால் இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு ஹோபி நினச்சிருப்பாரு. ஆனால் அது எல்லாமே நம்ம சாரா தான் ஹோபிக்கு எழுதியிருப்பா. அவ்வளோ லெட்டர்ஸ் இன்னுமே அவர் கையில் வச்சுருப்பாரு. அவருக்குன்னா இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சாரா அழுதுக்கு, அவள் இந்த மாதிரி நிற்கிறதுக்கு காரணம் ஹோபி தான் அப்படிங்கிறது இப்போ தான் அவருக்கு புரியுது. அவள் பாடின பாட்டோட அர்த்தமாக அவருக்கு இப்போ தான் புரியுது. ஏன்னா அவகிட்ட சொல்லியிருப்பார்ல, சாரா இந்த அளவுக்கு ஹோபியை லவ் பண்ணியிருந்திருப்பா. கிட்டத்தட்ட ஒரு ஆக்சிடெண்ட்டில் கூட ஹோபியை அவள் தான் காப்பாற்றிருப்பா. அதனால தான் அவளோட கையில் பயங்கரமாக ஒரு தழும்பு கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஹோபிக்கு அவ்வளோதான், அவருக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவர் லவ் பண்ணினது அந்த லெட்டரெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த அனுப்பின பொண்ணு தான். ஆனால் அந்த பொண்ணை நீங்கள் நினச்சிருப்பாரு. ஆனால் அது பொண்ணு நீங்கள் கிடையாது, சாரா தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. நம்ம லவ் பண்ணிட்டு இவளையா அவளையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஹோபியை பார்த்து, சீனியர் என் அக்கா உங்கள் மேலே உயிரியே வச்சுருக்கா. அவள் கொஞ்சம் ஷை டைப், பேச மாட்டா. அதுக்காக தான் அவளுக்காக நான் பேசுகிறேன். உங்களுக்கு அவளை பிடிச்சிருக்கா, இப்போ கூட ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறீங்க. சாராக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போது அவருக்கும் தெரிஞ்சிருச்சுல, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி சொல்லவும் அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்டி இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி அவள் அதை அப்படி மறைச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பா. ஆனால் நீங்கள் இப்படி வெட்ட வெளிச்சமாக எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. நம்ஜூனே பார்க்குறாரு. அப்படின்னா அன்றைக்கி அந்த பொண்ணு ஸ்கூட்டியில் வந்தது சாராவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவள் மாஸ்கெல்லாம் போட்டிருப்பா ஸ்கூட்டியில் வரும்போது. ஸோ அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். இவ தான் வந்துட்டு குறுக்க விழுந்திருப்பா. அதாவது ஹோபிக்கு பதிலாக இவ போயிட்டு விழுந்திருப்பா. இல்லைனா ஹோபி வந்துட்டு அட்டாக் ஆகியிருந்திருப்பார். அதனால் அப்போது சராவோட மனசில் லெட்டர் அனுப்புனது இதெல்லாம் தான் நான், ஆனால் அவர் லவ் பண்ணது உன்னதான் ஒயன் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு நிற்கிறா. ஸோ இப்போது நீங்கள் மைக்கை ஹோபிக்கிட்ட கொடுக்குறீங்க. உங்களோட ஆன்சர் என்ன? வெயிட் பண்ண சொன்னால் கூட பிரச்சனை இல்லை, அவள் வெயிட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. ஆனால் ப்ளீஸ் ஹர்ட் பண்ணுற மாதிரி எதுவும் பேசிடாதீங்க அப்படின்னு வேறு சொல்கிறீங்க. அவரும் மைக்கை வாங்கிக்கிறாரு. சாராவே பார்த்துட்ருக்காரு. அவள் அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போயிட்டு தலையை அப்படி குனிஞ்சு வச்சு நின்றுக்கிறா. அவளுக்கு பேஸ் பண்ண முடியல ஹோபியை. ஆனால் ஹோபி சாராவே பார்த்துட்டு அந்த மைக் ஆன் பண்ணி பேசுகிறாரு. ஆமாம், எனக்கு 2 வருஷமாக அடிக்கடி லெட்டர்ஸ், சின்ன சின்ன நோட்ஸ், எங்கே போனாலும் என்னை பற்றி அழகாக கவிதையாக எழுதி வச்சுருப்பாங்க. எனக்கு தெரியலை யாருன்னு, ஆனால் நான் லவ் பண்ண ஒரு பொண்ணு அப்படிங்கிறாரு. அவளுக்கு அழுகையாக வருது. நீங்கள் எது ஒரு பொண்ணு லவ் பண்ணாரா என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. இந்த பக்கம் சாராவுக்கு புரியுதில்ல அவர் உங்களை தான் சொல்கிறாருன்னு. அவள் அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே நின்றுருப்பா. அப்போது ஹோபி வந்துட்டு, நான் லவ் பண்ண அந்த பொண்ணு எனக்காக உயிரே கொடுக்க ட்ரை பண்ணால அவள் தான். அப்புறம் எனக்காக எல்லா இடத்துலையும் கவிதை லெட்டர்ஸ்ன்னு சொல்லி அனுப்புனால அந்த பொண்ணு தான் என் மனசு காதலிச்சிச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே சாராவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படியே நிமிந்து பார்க்குறா ஹோபியை. அவரும் அப்படியே சிரித்த மாதிரி கிட்டத்தட்ட அவரும் அழுதுட்டு இருப்பார். ஸோ அப்படியே கண்ணால் கலங்கி போய்ட்டு அவரும் சாராவை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு அவரோட கையை அப்படியே ஹக் பண்ணுறதுக்கு வாங்குற மாதிரி இது பண்ணுவாங்களோ விரிப்பாங்களோ. ஸோ அந்த மாதிரி நிற்கிறாரு. அவள் அப்படியே ஸ்லோ மோஷனில் அங்கேருந்து கீழே இருந்து அந்த ஸ்டேஜுக்கு மேலே ஏறி போகிறா. ஓடி போனதுமே ஹோபியை ஹக் பண்ணிக்கிறா. ஏன்னா அவள் வந்துட்டு ஒரு மாதிரி இருந்துருப்பா. அந்த லெட்டரை அனுப்புனது வேணால் நானாக இருக்கலாம், ஆனால் அவர் உன்னை தானே லவ் பண்ணாங்க வயன்னு நினச்சிட்ருப்பா. பட் அவர் நான் அந்த லெட்டர் அனுப்பின அந்த பொண்ணு, எனக்காக உயிரை கொடுக்க நினச்ச அந்த பொண்ணு, அவளை தான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவளுக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். ஓடி வந்து அழுதுகிட்டே ஹோபியை ஹக் பண்ணிக்கிறா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா சீரப் பண்ணுறாங்க. ஈவன் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பாக இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு கிளாப் பண்ணுறாங்க. ஸோ இங்கேயே வந்துட்டு 2 கப்புள் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்க. எல்லோரும் வந்துட்டு எல்லாத்துக்கும் சீரப்லாம் பண்ணிவிட்டு ஓகே லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷலாம் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் நம்ஜுன் 2 பேரும் வந்துட்டு அப்படியே அங்கேருந்து வரீங்க. அண்ட் இவங்க 2 பேரும் அப்படியே கைப்பிடிச்சிட்டு வராங்க. ஸோ இப்படி தான் போகிறப்போ ஒரு மாதிரி அவ்வளோ குழப்பத்தில் போயிருப்பா. வரும்போது அவ்வளோ ஹாப்பியாக வரா. இப்போது உங்களுக்கு தான் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்கும். டான்ஸில் வந்துட்டு உங்களுக்கும் ஹோபிக்கும் அண்ட் சிங்கிங்கில் அவங்க 2 பேர்த்துக்கும் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் வின் பண்ணிட்டீங்க. உங்கள் காலேஜ்லேருந்து போன டீமில் ஒரு 10 டீம் போயிருந்திருப்பீங்க. அந்த 10 டீமில் 9 டீம் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரைஸு, ஒரு டீம் மட்டும் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு வேனில் ஏறியாச்சு. எல்லாருமே வின் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போது சரிப்பா கப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒன்றா உட்காந்துக்கிட்டோம், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு உங்கள் 4 பேரையும் தனியாக விட்டுறாங்க. நீங்கள் நல்லா வாயாடி பொண்ணு. ஸோ ரம்ஜான் கிட்ட சீனியர் நிஜமாக உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சா, எனக்கு முன்னே நீங்கள் நல்லா பண்ணுறீங்களா எப்படி எப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட கையை பிடிச்சிட்டு கேட்டுட்டு இருக்கிறீங்க குழந்த மாதிரி. அவரும் எப்படின்னா நீ இப்படி குழந்த மாதிரி பண்ணுற, எனக்கே தெரியாத மாதிரி என்னை சைட் அடிப்ப, அப்புறம் என்கிட்ட பேசுறதுக்கு பதிலாக என் அண்ணா கிட்டே பேசுவேன், தெரியாதா என்ன எனக்கு அப்படிங்கிறாரு. எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் 2 பேரும் முன்னாடி சீட்டில் உட்காந்து பேசிகிட்டே வந்துட்டுருப்பீங்க. பின்னாடி சீட்டில் சாரா அதுக்கப்புறமா நம்ம ஹோபி 2 பேரும் உட்காந்துருக்காங்க. ஒரு மாதிரி சைலண்ட்டாக தான் இருக்காங்க, பேசிக்கலை. ஸோ ஹோபி வந்துட்டு சாராவை அப்படி பார்த்து சாரா அப்படின்னு கூப்பிடுறாரு. அவ்வளோ சீனியர் அப்படிங்கிறா. சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு ஒயன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாருல, சொன்னீங்கன்னு நினச்சிருப்பாரு. ஆனால் அது சாரா. அப்போது அவரும் சொல்கிறாரு, அப்போது நான் ஒயனை பற்றி பேசுகிறப்போ நீ ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பல்ல அப்படின்னு கேட்குறாரு. அவள் அப்படியே ஒரு மாதிரி தலையை மட்டும் அப்படின்னு ஆட்டுறா. அவர் அப்படியே சாராவை கையில் அவளோட கை இருக்கும். ஸோ கையை அப்படியே பிடிச்சிக்கிறாரு. ஸோ கையை பிடிச்சிட்டு சாரி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள், நிஜமாகவே என்னதான் லவ் பண்ணீங்களா இல்லை ஒயனையா? என்னதான் இருந்தாலும் உங்கள் கண்ணுக்கு ஒயன் தானே ஃபஸ்ட்டு தெரிஞ்சா அப்படின்னு கேட்குறா. அவரும் நான் எடுத்ததும் ஒயனை லவ் பண்ணலை, அந்த லெட்டர் அனுப்பின அந்த பொண்ணு, அன்றைக்கி ஸ்கூட்டியில் வந்த அந்த பொண்ணு, லைப்ரரி ஃபுல்லாக எல்லா புக்லேயும் என்னோடய பேரை எழுதி கிறுக்கி வச்சுட்டு போனேன் அந்த பொண்ணு, அவளை தான் லவ் பண்ணேன்.
உனக்கு தெரியுமா நான் ஏன் ஒயினை வந்துட்டு அந்த பொண்ணு நினச்சேன்னு அப்படின்னு கேட்குறாரு. அவளும் புரியாத மாதிரி பார்க்குறா. ஏன்னா நீ எழுதி வச்சுட்டு போன ஒரு புக்கை ஒயினோட கையில் இருந்துச்சு, அந்த லைப்ரரியில் இருந்த புக்கு. அதை நான் அவள் கையில் பார்த்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி அவளும் வந்து என்கிட்ட பேசிகிட்டே இருந்தா. அதனால தான் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தான் அவளுக்கு புரியுது. அப்போது அன்றைக்கி என் கையில் இருந்த புக்கு அந்த நாய் தான் வாங்கிட்டு போச்சு, ஆனால் அவள் தெரிஞ்சு பண்ணலை அப்படின்னு சொல்கிறா. ஹர்பியும் எனக்கு தெரியும் அவள் பியூராக தான் இருக்கா, நான் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஆனால் நீ எதுக்கு இந்த விளையாட்டு, நேராகவே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாரு. அவளும் தைரியம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. இப்போ எப்படி தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சாரா கேட்க, இப்போயாவது வாய் திறந்து லவ் யூ சொல்லுவியான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவள் அப்படியே லைட்டாக வைக்கப்பட்டுட்டு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஏன் அப்படின்னு கேட்குறாரு. வேணா ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா 2 வருஷம் நான் உங்களை லவ் பண்ணல, இப்போ ஒரு வருஷம் நீங்கள் என்ன லவ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அவரும் தாராளமாக பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளை ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ அவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. இந்த பக்கம் நீங்கள் 2 பேரும் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிக்கிட்டு விளையாடிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சீனியர், நீங்கள் சிரிக்கிறப்போ எனக்கு கண்ணத்தில் ஒரு குழி விழுதில்ல, அங்கே விளையாடா அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ, இதில் நீ விளையாடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், அது தெரியல, அடிக்கடி நான் பாலாகிற இடம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்ணக்குள்ளே ஒரு மாதிரி தொடுத்துட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவர் சிரிச்சிட்டே இருப்பார். ஸோ நீங்கள் அழகாக இருக்கீங்க சீனியர் அப்படின்னு சொல்லவும் அவரும் உன்னை விடுவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் ஆஹா பார்த்தீங்களா, நான் தானே ஃபஸ்ட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டு ஜாலியாக விளையாடிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படி தான் 2 பேர், அதாவது 4 பேருக்குமே வந்துட்டு ஹாப்பி என்டிங். உங்களை நம்ஜூனுக்கு தெரியும். ஸோ அவருக்கு உங்களை ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும், லவ்வும் பண்ணியிருப்பார். அட் த சேம் டைம் சாராவையும் கோபி வந்துட்டு சாராவை தான் ஆக்சுவலாக அவரை தான் லவ் பண்ணியிருப்பார். ஆனால் பை மிஸ்டேக்காக நீங்கள் இடையில புரிஞ்சிருப்பீங்க தெரியாதனமா. இப்போ வந்துட்டு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ அவங்கவுங்க பேர் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போது 4 பேர் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கிறீங்க நீங்கள் வாங்கின அந்த ப்ரைஸோட. ஓகே டியர், ஸோ ஹாப்பி எண்டிங் இந்த ஒன் ஷாட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ ஸ்டோரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் வேணாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். அதுக்கப்புறமா இது வந்துட்டு ட்ரையாங்கிள் மாதிரி போச்சு, ஆனால் ரெக்டாங்கிள் மாதிரி வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஆனால் எப்படியோ எல்லோரும் சேர்ந்துட்டாங்களே அதாண்டியா. ஓகே, ஸ்டோரி பிடிச்சிருக்கா? ஓகே பாய் சொல்கிறாங்க. இது வர வர பேசுகிறப்ப வாயில் காற்று தான் வருதுடி. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது வார்த்தை புரியலன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா தெரியல, ஒரு மாதிரி லிப்ஸ் எல்லாம் ட்ரை ஆகிட்டே இருக்கா. நான் சும்மா ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு கூட உட்காந்துட்டு லிபாம் போடுற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ட்ரை ஆகிட்டே இருக்குது. பனிக்காலங்கிறதுனால அப்படி இருக்கா என்ன கருமோ எனக்கு தெரியல. சரி ஓகேடா. காற்றாய் மாறி காதலிக்கிறேன் ஜிமினா ஒரு முறை காதல் கொள். ஓகே